இமேஜின் பண்ணுங்க, 65 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பூமியில இது நார்மலான காலை. டைனோசர்ஸ் எல்லாம் அதோட வேலையை பார்த்துட்டு இருந்தது. பெரிய டீரெக்ஸ் வேட்டையாடிட்டு இருந்தது. சின்ன சின்ன டைனோசர்ஸ் இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருந்தது. யாருக்குமே தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மொத்த உலகமும் அழிய போகுதுன்னு. ஒரே ஒரு நாள், ஒரு இம்பாக்ட், அதுக்கப்புறம் 75% ஆஃப் லிவிங் ஸ்பீஷிஸ் அழிஞ்சிருச்சு. ஆனா அந்த லாஸ்ட் டேல அப்படி என்னதான் நடந்துச்சு? டைனோசர் பயந்துச்சா, இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது பண்ணுச்சா, இல்ல எதுவுமே புரியாம ஒரே செகண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இந்த வீடியோல பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ண எவிடன்ஸ் பேஸ் பண்ணி அந்த லாஸ்ட் டேவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, பிகாஸ் எண்டிங்ல தான் உங்களுக்கு எமோஷனலான ஷாக்கிங்கான ஸ்டோரி இருக்கு. டைம் 65 மில்லியன் இயர்ஸ் ago. லொகேஷன் மெக்சிகோ. அப்போலாம் எர்த் இப்போ மாதிரி இல்லைங்க. ஹியூமன்ஸ் இல்ல, சிட்டிஸ் இல்ல, கார், ஃபோன், இன்டர்நெட் எதுவுமே இல்ல. பூமியை ரூல் பண்ணது டைனோசர்ஸ். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா அவங்க தான் ராஜாவா இருக்காங்க. பெரிய பெரிய ஃபாரஸ்ட், பெரிய பெரிய நதிகள், பெரிய பெரிய கடல்கள், இது எல்லாத்துக்குமே ஒரே ராஜா, டைனோசர்ஸ். அந்த மார்னிங்கும் எல்லாருக்கும் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. சூரியன் மெதுவா ரைஸ் ஆச்சு. பேர்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா அதோட ஃபேமிலி கூட இருந்தது. சின்ன சின்ன டைனோசர்ஸ் ஃபுட்டை தேடி அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சிட்டு இருந்தது. பெரிய பெரிய ட்ரைசெராப்டஸ் கிராஸை சாப்பிட்டுட்டு இருந்தது. கொஞ்சம் தூரத்துல ஒரு டீரெக்ஸ் அதோட நெக்ஸ்ட் ஹண்ட்டுக்கு தயாராகிட்டு இருந்தது. இப்படி எல்லாமே நார்மலா இருக்கும் போது யாருக்குமே தெரியாது லேக்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் அவேல இருந்து ஸ்பேஸ்ல இருந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் எர்த்தை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு. சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அதோட சைஸ் சுமார் 10 to 12 கிலோமீட்டர் இருக்குமா. கம்பேர் பண்ணா ஒரு சிட்டி சைஸ் ராக் அப்ராக்சிமேட்டா 20 கிலோமீட்டர் per செகண்ட். அதை சிம்பிளா சொன்னா ஒரு செகண்டுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணுமாம். எஸ்கேப் பண்றதுக்கு சான்ஸும் இல்ல, அதை ஸ்டாப் பண்றதுக்கு டெக்னாலஜியும் இல்ல. இந்த ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா ஸ்பேஸ்ல தான் சுத்திட்டு இருந்திருக்கு. அதோட மெயின் நோக்கமே நம்மளோட எர்த். ஆனா எர்த்ல இருந்து யாருக்குமே இதை பத்தி ஒரு ஐடியா கூட இல்ல. இமேஜின் பண்ணுங்க, நீங்க உங்க டெய்லி ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கீங்க. வானத்துல இருந்து ஒரு பொருள் உங்க லைஃபே அழிக்க போகுதுன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் இப்போ டைனோசர்ஸ்க்கு நடக்க போகுது. ஃபர்ஸ்ட், ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் எர்த்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அது ஒரு பிரைட்டான வெளிச்சம் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா போக போக அந்த வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. வானத்துல இருந்து ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சது. அது சூரியனை விட வெளிச்சமா மாற ஆரம்பிச்சது. மிருகங்கள் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆகுச்சு. சில டைனோசர்ஸ் வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தது. பேர்ட்ஸ் எல்லாமே பயந்து இங்கேயும் அங்கேயும் பறக்க ஆரம்பிச்சது. ஆனா நேச்சருக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு ஃபீல் வந்துருச்சு. ஆனா இது வெறும் பிகினிங் தான். நெக்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ல எர்த் ஹிஸ்டரியில நடந்த பிக்கஸ்ட் டிசாஸ்டரே ஸ்டார்ட் ஆக போகுது. ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் செகண்ட்ல எர்த்தை அழிக்க போகுது. வானம் ஃபுல்லா வெறும் நெருப்பு பந்துகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்தா யாருக்குமே இது சாதாரண பந்து மாதிரி தெரியல. ஆனா எஸ்கேப் பண்றதுக்கு வழியும் இல்ல, சான்ஸும் இல்ல. மெக்சிகோ பக்கத்தில் இருக்க ஏரியால ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் எர்த்தை ஃபுல்லா பாதி அழிச்சிருச்சு. அந்த இம்பாக்டோட பவர் எப்படின்னா சுமார் 10 மில்லியன் ஹிரோஷிமா அட்டாமிக் பாம்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் கிரவுண்ட் ஃபுல்லா தண்ணி மாதிரி ஆயிருச்சாம். ராக் ஃபுல்லா மெல்ட் ஆயிருச்சாம். டெம்பரேச்சர் சன் சர்ஃபேஸ் கிட்ட வர்ற லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சாம். அப்ராக்சிமேட்டா 180 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழத்துல பூமிக்கு அடிபட்டிருக்கு. ஆனா இதுதான் பிகினிங். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்த ஃபாரஸ்ட் ஒரு நிமிஷத்துல கருகிருச்சு. பெரிய பெரிய மரங்கள் தீக்குச்சி மாதிரி உடைஞ்சு போயிடுச்சு. பெரிய பெரிய மரங்கள் மாதிரி டைனோசர்ஸும் நின்ற இடத்துல இருந்து தூக்கி வீசப்பட்டாங்க. சில மிருகங்கள் என்ன நடந்துச்சுன்னு கூட புரியறதுக்கு முன்னாடியே அவங்க லைஃப் முடிஞ்சிருச்சு. அதை விட பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? இம்பேக்ட்ல பல டன்ஸ் ஆஃப் ராக்கும் டஸ்ட் ஸ்மோக் எல்லாம் பூமியில வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபயர் மலை மாதிரி திரும்ப எர்த் மேல விழ ஆரம்பிக்குது. இமேஜின் பண்ணுங்க, அது மலை இல்ல, நெருப்பு மலை. வானத்துல இருந்து ஆயிரக்கணக்கான நெருப்பு பந்துகள் வர ஆரம்பிச்சது. ஃபாரஸ்ட் ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. மிருகங்கள் எல்லாம் பயந்து இங்கேயும் அங்கேயும் கத்திட்டு ஓடுது. ஆனா எந்த டைரக்ஷன்ல போனாலும் அழிவு நிச்சயம். இந்த இம்பாக்ட் ஓஷனுக்கும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சுனாமி ஆரம்பிச்சது. அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி சீக்குள்ள இருக்கிற உயிர் வாழ்ற எல்லாத்துமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருச்சு. எர்த்தோட அட்மாஸ்பியர் இப்போ உள்ள புகையும் நெருப்புமா சுத்தி பரவ ஆரம்பிச்சது. ஆனா இன்னும் மோசமான நிலைமை என்னன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த உலகமும் கருப்பாக போகுது. பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி எர்த்த ஆண்ட டைனோசர்ஸ் அவங்களுக்கே தெரியாம அவங்க லாஸ்ட் சாப்டரை முடிச்சுக்கிட்டாங்க. பட் இது ஒரு இம்பாக்ட் ஸ்டோரி இல்ல, இது ஒரு அழிவுக்கான ஸ்டோரி.
இது நடந்த கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஆனா எர்த் இப்போ கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. எல்லா பக்கமும் நெருப்பு, புகை, தூசி. நெருப்பு வேகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. பல மில்லியன்ஸ் ஆஃப் மரங்கள் ஒரே நேரத்துல எரிஞ்சா எப்படி இருக்கும்? வானம் ஃபுல்லா கருப்பா மாறிடுச்சு. சூரியன் இருந்தாலும் வெளிச்சம் இல்ல. அது ஒரு பயங்கரமான உலகம் மாதிரி இருந்தது. அது மார்னிங் மாதிரியும் இல்ல, நைட் மாதிரியும் இல்ல. அது ஒரு பயங்கரமான இருட்டு. டைனோசர்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சில டைனோசர்ஸ் தப்பிச்சு ஓடுனாங்க, சில பேர் மவுண்டன்ஸ் பக்கம் போனாங்க, சில பேர் ரிவர் சைடு ஓடினாங்க. எந்த பக்கமும் அவங்களுக்கு சேஃப்டி இல்ல. மொத்த அட்மாஸ்பியரும் புகையும் கலமா இருந்தது. மொத்த பூமியில இருந்து புகை வர ஆரம்பிச்சுது. சன்லைட் பிளாக் ஆயிருச்சு. பல நாட்கள், பல வாரங்கள், பல மாசங்கள் கடந்தாலும் வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருந்தது. பிளான்ட்ஸ்னால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல. நிறைய பிளான்ட்ஸ் செத்து போயிடுச்சு. பிளான்ட்ஸ் இல்லைன்னா அதை சாப்பிட்றதுக்கு பிளான்ட்ஸை சாப்பிட்ற அனிமலும் இருக்க மாட்டாங்க. அனிமலும் இல்லைன்னா அதை சாப்பிட்ற கார்னிவோஸான இன்னொரு அனிமலும் இருக்க மாட்டாங்க. இதோட நேச்சரோட ஃபுட் செயினே அழிஞ்சிருச்சு. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா பில்ட் பண்ண ஒரு எக்கோசிஸ்டம் ஒரு நிமிஷத்துல அழிஞ்சிருச்சு. கொஞ்சம் டைம்க்கு அப்புறம் பெரிய பெரிய டீரெக்ஸ், பவர்ஃபுல் பிரிடேட்டரான அவங்களுக்கே சாப்பாடு இல்லை. அவங்கெல்லாம் வீக் ஆக ஆரம்பிச்சாங்க. ட்ரைசராடாப்ஸ், ஆன்கைலோசரஸ், ஹெட்ரோசரஸ், பெரிய பெரிய டைனோசர்ஸ் ஒவ்வொருதும் பசியோட இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருந்தது. ஆனா நேச்சர் அவங்களுக்கு அழிவை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா ஒரு குளிரான காலம் ஆரம்பிச்சது. சன்லைட்டும் பிளாக் ஆயிருச்சு. இப்படி குளிரும் வந்தா அவங்களுக்கு சாப்பாடும் இல்லை. அப்போ அவங்க என்ன ஆவாங்க? இவ்வளோ கொடூரமான கோல்டுல டைனோசர்ஸ் டபுள் அட்டாக் வாங்குச்சு. லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா டிசப்பியர் ஆக ஆரம்பிச்சது. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ எர்த்ல இருந்த சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணுங்க. வெறும் சைலன்ஸ். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா ரூல் பண்ண டைனோசர்ஸே இப்போ இல்லை. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரென்த் இருந்தது, சைஸ் இருந்தது, பவர் இருந்தது. ஆனால் நேச்சர் முன்னாடி எதுவுமே வேலை செய்யலை. சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, பூமியில் 75% ஆஃப் லிவிங் ஸ்பீஷீஸ் அழிஞ்சிருச்சு. இது எர்த் ஹிஸ்டரியில் நடந்த பிக்கஸ்ட் மாஸ் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சர்ப்ரைசிங்கான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? எல்லா அனிமல்ஸும் அழியலை. கொஞ்சம் சின்ன சின்ன உயிர்லாம் கிரவுண்டுக்குள்ளே புதைஞ்சிருந்தது. சில பல பூச்சிகள், சில பல முதலைகள், டர்ட்டில்ஸ், ஷார்க் இந்த மாதிரி உயிர் வாழ ஆரம்பிச்சது. இன்னொன்று ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னா, பேர்ட்ஸ் டைனோசர்ஸோட டிசெண்டன்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் ஆமாங்க. அதாவது டைனோசர்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அதோட பாடி டீகம்போஸ்ட் ஆகி ஃபாசில்ஸாக மாறி அதுக்குள்ளே இருந்து புதுசாக உருவான ஒரு லைஃப் தான் பேர்ட்ஸ். எஸ், நீங்கள் டெய்லி பார்க்குற பீஜியன், க்ரோ, பேரட், சிக்கன் இது எல்லாமே ஏன்ஷியன்ட் டைனோசர்ஸ்ல இருந்து வந்ததாக தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மீனிங்கில் பார்த்தா டைனோசர்ஸ் இன்னும் அழியலை. அவங்க இன்னும் நம்ம கூட தான் இருக்காங்க. ஆனால் வேறு வேறு உருவத்தில். இங்கே தான் ஸ்டோரியில் பிக்கஸ்ட் ட்விஸ்டே. அந்த ஆஸ்ட்ரோனைட் எர்த்தை அழிக்காமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? சயின்டிஸ்டோட ஒப்பீனியன் என்னன்னா, டைனோசர்ஸ் கண்டினியூவாக எர்த்தை ஆண்டிருக்கும். அப்போ ஹியூமன்ஸ் வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அதை சிம்பிளாக சொன்னால், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் சரி நானும் சரி இருந்திருக்க மாட்டோம். ஒரே ஒரு ஆஸ்ட்ரோனாய்ட், ஒரே ஒரு இம்பேக்ட் மொத்த உலகத்தோட ஹிஸ்டரியவே மறுபடியும் எழுதிருச்சு. 65 வருஷம் இல்லை, 65 மில்லியன்ஸ் ஆஃப் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சில நிமிடங்கள் இந்த பிளானட்ஸோட ஃபியூச்சரையே மாத்திருச்சு. அதனால தான் நெக்ஸ்ட் டைம் வானத்தை பார்க்கும் போது நினைச்சு எர்த் ஹிஸ்டரியில் நடந்த பிக்கஸ்ட் டிசாஸ்டர் ஸ்பேஸ்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்றத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி மிஸ்டீரியஸான வீடியோ வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு அன்பிலீவபிள் மிஸ்ட்ரியை எக்ஸ்ப்ளோர்